இப்போ இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணின இந்த நொடியில உங்களுக்குள்ள ஒரு பேரலல் திங்கிங் ஓடிட்டு இருக்கு இல்லையா? வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மனதோட குரல். எப்படின்னா, இந்த வீடியோல என்ன இருக்க போகுது, இல்லைன்னா இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு என்ன சாப்பிடலாம், இப்படி ஏதோ ஒரு சிந்தனை உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் இத டீப்பா சிந்திச்சு பாருங்க. அந்த குரல் உண்மையிலேயே உங்களுடையது தானா, அல்லது வேறு யாரோ எழுதி வச்சிருக்கிற ஒரு பழைய ஸ்கிரிப்டை உங்க மூளை இப்போ திரும்ப ரீப்ளே பண்ணுதா? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போற அறிவியல் மற்றும் உளவியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது மட்டும் இல்ல. இதை நாம முழுசா புரிஞ்சுக்கிட்டா இன்னைக்கு நாம டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரெஸ்ல இருந்து முழுசா விடுபட முடியும். அதுலயும் குறிப்பா இன்றைய இளைஞர்கள் அவங்களோட கெரியர் மற்றும் ரிலேஷன்ஷிப்ல சந்திக்கிற மன அழுத்தங்களுக்கான மருந்தா இந்த வீடியோ இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம டெய்லி ஃபேஸ் பண்ற பல பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம், என்னுடைய சுயம்தான் காரணம்னு நமக்கு நாமே ஒரு பெரிய சுமைய சுமக்கிறோம். இதுக்காக சில நேரங்கள்ல பல வேடிக்கையான வழிமுறைகள், பரிகாரங்கள்னு எதையோ செய்யறோம். சில விஷயங்கள் ஆபத்தானதா இருக்கிறதையும் நாம பார்க்கறோம். இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நான் அப்படிங்கிற அந்த சுயம். அதை காப்பாத்தியே ஆகணுங்கிற கட்டாயம் நமக்குள்ள ஆழமா வேரூன்றி இருக்கு. இந்த நான் அப்படிங்கிற சுயம் உண்மையிலேயே நாம உருவாக்குனதா, இல்ல இதோட கட்டமைப்பு என்ன? அறிவியல் இந்த சுயம்ங்கிறத முற்றிலும் வேறு கோணத்துல பாக்குது. நீங்க தனித்து நிக்கிற ஒரு தீவு அல்ல. நீங்க, அதாவது நான் அப்படிங்கிறது உங்களோட பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள் மற்றும் பல தலைமுறைகளா வாழ்ந்த மூதாதையர்களோட ஒரு உயிரியல் தொடர்ச்சி மட்டுமே. அதாவது ஒரு பயாலஜிக்கல் கண்டினியூவேஷன்னு சொல்லலாம். உங்க உடலோட வடிவம், உங்க ஹார்மோன்களின் செயல்பாடு எல்லாமே உங்களுக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டதில்லை. அது தலைமுறையா கடத்தப்பட்ட ஒரு டெம்ப்ளேட். இத கேட்கும் போதே லேசா தலை சுத்துதில்ல? நான் என் தாத்தா பாட்டியோட தொடர்ச்சி, என் பெற்றோரின் மரபணுக்களின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறது உண்மைனா எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு அடையாளமே கிடையாதா? என் சுய விருப்பம், என் சுதந்திரம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எல்லாமே எனக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னா நான் ஒரு ரோபோவா? இப்படியான முக்கியமான கேள்விகள் நமக்கு வரும். பரிணாம உயிரியல், அதாவது எவல்யூஷனரி பயாலஜி என்ன சொல்லுதுன்னா, நீங்க பயன்படுத்துற இந்த சுயம் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு மாயைன்னு சொல்லுது. மனித மூளை ஏன் இந்த நான்கிற உணர்வை உருவாக்குச்சு தெரியுமா? அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம், அதாவது உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு தந்திரம். ஆதி காலத்துல மனிதர்கள் காடுகள்ல வாழ்ந்தபோது, காட்டுல ஒரு சிங்கம் உங்களை துரத்தும் போது என்னை நான் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் இருந்தா தான் நீங்க தப்பிச்சு ஓடுவீங்க. அந்த பாதுகாப்பு உணர்வுக்காக மூளை உருவாக்கின ஒரு மாயை தான் இந்த ஈகோ. அதை புரிஞ்சுக்காம என் முகம் இப்படி இருக்கே, என் உடல்வாகு இப்படி இருக்கே அப்படின்னு பல இளம் வயதினர் தங்களை முடக்கிக்கிறாங்க. இந்த உடல் உங்களோட சொந்த உருவாக்கம் இல்லை. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம், அதாவது வெஹிக்கிள். அப்படிங்கிறத உணரும் போது
அந்த தேவையற்ற ஈகோ சார்ந்த அழுத்தம் பெருமளவு குறையும். இதை நாம ஒரு உதாரணத்தோட பார்த்தோம்னா இன்னும் தெளிவா புரியும். நாம ஒரு பெரிய கார் கம்பெனியில இருந்து ஒரு காரை விலைக்கு வாங்குறோம். வாங்கின பிறகு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சீட் கவரை மாத்துறது, பெயிண்ட்டை மாத்துறது, புதிய ஸ்டீரியோ மாத்துறது, இப்படி கஸ்டமைஸ் பண்றோம். ஆனா இந்த காரை நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு நாம சொல்ல முடியாது இல்லையா? காரோட என்ஜின், அந்த அடிப்படை வடிவமைப்பு எல்லாமே அந்த கம்பெனியோடது. நாமும் அப்படித்தான். நம்ம உடம்ப கொஞ்சம் மாத்தி அமைக்கலாமே தவிர அந்த அடிப்படை நம்முடையது இல்லை. இப்ப நமக்கு தெளிவா புரியுது இல்லையா? சரி, இப்போ உடல்ங்கிறது பெற்றோரிடமிருந்து வரும் ஹார்ட்வேர்னா மனம்ங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வி வரும். அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உடல் ஹார்ட்வேர்னா மனம்ங்கிறது சாஃப்ட்வேர். ஆனாலும் கூட அந்த சாஃப்ட்வேரை நீங்க எழுதல. அப்ப யார் எழுதுனது? உங்களை சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் தான் அந்த சாஃப்ட்வேரை எழுதுனது. நீங்க பிறக்கும் போது ஒரு வெற்று பலகையாத்தான் வர்றீங்க, அதாவது கிளீன் ஸ்லேட். குழந்தை பருவத்துல உங்களுக்கு மொழி தெரியாத போது உங்களுக்குள் மனம் அப்படிங்கிற ஒண்ணு செயல்படுறது இல்லை. மூளைங்கிற உறுப்பு இருக்குது. ஆனா நீங்க உங்களோடு பேசிக்கொள்ற அந்த உள்மன குரல் மொழி இல்லாம இயங்காது. இப்போ நான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியில, உதாரணமா ஜப்பானிய மொழியில உங்களால ஏன் திடீர்னு சிந்திக்க முடியறதில்ல? ஏன்னா அதுக்கான டேட்டா உங்க மூளையில இல்லை. மூளைங்கிறது தகவல்களை சேமிக்கிற ஒரு டேட்டா பேங்க். எதை இன்புட்டா கொடுக்கறீங்களோ அதுதான் அவுட்புட்டா வரும். குழந்தை பருவத்தில் நம்ம மூளை தீட்டா ஸ்டேட் அப்படிங்கிற மிக உயர்ந்த கிரகிக்கிற நிலையில இருக்கும். அந்த வயசுல எந்த ஆர்கியூமெண்ட்டும் இல்லாம நம்மை சுற்றி நடக்கிற அனைத்தையும் மூளை ஒரு ஸ்பாஞ்ச் போல உறிஞ்சிக்கும். இது மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மெக்கானிசம்.